தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/3/2023 செவ்வாய்க்கிழமை. பூரம் நட்சத்திரம் இரவு 2:49 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு பௌர்ணமி விரதம். மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் பெருகும். அந்த அடிப்படையிலே இப்பொழுது தமிழ்நாடெங்கும் மலைவலம் வருவார்கள். அப்படி ஆன்மீகம் சார்ந்த மலைகளை நாம் வலம் வந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும் என்ற கருத்தை தெரிவித்து, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில சிறப்பு ஸ்தலங்கள் இருக்குது. சில காரியங்கள் சிலருக்கு தடையாக இருக்கும். சிலருக்கு கல்யாணம் ஆகாது, சிலருக்கு பிள்ளை பிறக்காது, சிலருக்கு வேலையே அமையாது, சிலருக்கு தொழிலில் கூட்டாளிகளால் ரொம்ப தொல்லைகள் வரலாம், சிலருக்கு தொழிலே வாய்க்காது, சிலருக்கு அயல்நாடு போகிறதுல ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்கும், தாமதமாக இருக்கும். இப்படி அவர்கள் செய்கிற முயற்சிகளில் எல்லாம் தடைகள் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படி முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் அகலணும் அப்படின்னா சிறப்பு ஸ்தலங்கள் தமிழகம் முழுவதும் இருக்குது. அதாவது இந்த சென்னையில் தந்தி தொலைக்காட்சி நிலையத்தில் தந்தி டிவியில் பேசுகிறதுக்காக நம்ம அடிக்கடி சென்னை வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி வரபோது அங்கே உள்ள நண்பர்கள் மற்றவங்கெல்லாம் சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கிற போது ஒரு ஆடிட்டர் ஓராண்டுக்கு முன்னாடி என்னை சந்தித்தார். அவர் என்ன சொன்னார், 8 ஆண்டு ஆயிடுச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி. தம்பதியராக வந்திருந்தாங்க. சொன்னாங்க, இது மாதிரி 8 ஆண்டு ஆயிடுச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி, இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு புத்திர பாக்கியங்கிறது கிடைக்கல. வாழ்க்கையில் நான் ஒரு பையன் தான், எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பையன், எங்கள் அப்பா அவங்க அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கு ஒரு பையன், இப்போ வாரிசு வேணும், அதனால் எங்கள் அம்மா எல்லாருமே ரொம்ப கவலைப்படுறாங்க, எனக்கு குழந்தை பிறக்குமானார். அவருக்கு தனுசு ராசி, மனைவிக்கு மீன ராசி. நான் நாடி ஜோதிடமும் படிச்சிருக்கேன். அதில் என்ன போட்டிருக்கு, வில்லுடு மீனத்தானுக்கு வல்லபம் சேக்கேன்னு ஒரு வரி வரும், விஸ்வாமித்திரருடைய நாடியில் வரும். வில்லுடு மீனத்தானுக்கு வல்லபம் சேக்கேனா, இந்த மீனம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வல்லபம் எப்போ வரும்னா குழந்தை பிறக்கிறத முன்னிட்டு. ஆனால் இவருக்கு 8 வருஷமாக குழந்தை இல்லைங்கிறாரு. கரு வளருது, ஆனால் வளர்ந்து அது கன்சீவான பின்னால் அது அபாஷன் ஆயிடுது, அது போயிடுது. இப்படி இருக்கே, இதுக்கு என்னையா பரிகாரம், எந்த வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னாரு. அப்போ தான் அந்த என்ன சொல்லியிருக்காங்க, முற்காலத்தில் இதுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்குது, கருவளர் சேரி அப்படின்னு தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. கருவை வளர வைக்கின்ற ஆலயம், கருவளர் சேரி, அது வளர வைக்கின்ற ஆலயம். அதுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு 8 ஆண்டுகளுக்கு முன்னால், அதுக்கு 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு பிள்ளை இல்லையேன்னு அந்த வருத்தப்பட்ட தம்பதியருக்கு இந்த ஆலயம் சென்று வந்த உடனேயே அவங்க பார்த்த மருத்துவமும் பலன் கொடுத்துச்சு, இந்த ஆன்மீகமும் பலன் கொடுத்து அற்புதமான அளவில் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தை மிக மிக ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப சூடிக்கையாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, சில காரியங்கள் நம்மால் முடியாதது தெய்வத்திட்ட படைச்சிடணும். இறைவன் நம்பினோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு அப்படிங்கிறாங்க. பொதுவாக சுகப்பிரசவமாகிறதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. அதே மாதிரி தில தர்ப்பணபுரின்னு பித்திரு தோஷம், முன்னோர்களுடைய தோஷம் இருந்தால் காலங்காலமாக அந்த குடும்பத்தில் கல்யாணங்கள் நடக்காது, பிள்ளை பிறக்காது, அந்த பூமி தோஷம் அப்படிம்பாங்க. அந்த பித்திரு தோஷம் அகலுவதற்கு ஒரு இடம் இருக்குது, வழிபாடு. அதே மாதிரி இழந்த பொருளை பெற, இப்போ ஒருத்தருக்கு பதவி இழந்துருச்சுன்னா அந்த அரசியல்வாதிக்கு மீண்டும் பதவி கிடைக்கணும்னா அதுக்கு கூட ஆலயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அவற்றை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளிலே முறைப்படி நாம் வழிபாடுகளை மேற்கொண்டால் அவருடைய நம்பிக்கைகள் வீண் போகாது, காரியங்கள் நடைபெறும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நம்பிக்கைகள் நடைபெறுகின்ற நாள் இன்று. நாடு மாற்றங்களோ வீடு மாற்றங்களோ உங்களுக்கு வரலாம். நடக்கும் தொழில் மிக சிறப்பாகவே இருக்கிறது. பங்குதாரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அன்பு நண்பர்களும் ஆதரவாக இருப்பார்கள். உறவினர்களும் ஆதரவாக இருப்பார்கள். இன்று கிழமை, செவ்வாய், பௌர்ணமி என்பதனாலே குறிப்பாக மலைவலம் வருவது மகத்துவம் தரும். ரிஷபராசி நேயர்களே, ஜென்மத்தில் செவ்வாய், விரயஸ்தானத்திலே ராகு. பயணங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். உறவினர்களின் உதவி கிடைத்து உள்ளம் மகிழப் போகின்றீர்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் சுயதொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பார்கள். தொடங்கும் தொழிலுக்கு நாங்கள் பங்குதாரர்களாகிறோம் என்று நண்பர்கள் கூட சொல்லுவார்கள். உங்களுடைய முடிவு ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் மேற்கொள்ளலாம். என்ன இருந்தாலும் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வரப்போகிறது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் புதன் இன்றைக்கு சூரியனோடு இணைந்து 9ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே
9 ஒளிமயமான எதிர்காலம் தரக்கூடிய சூரியனோடு இருக்கின்ற பொழுது பொன்பொருள்கள் சேரும், புகழ் கூடும், வருமானம் திருப்தி தரும், வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும், குறிப்பாக வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு தானாக வரலாம். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த புதன் ஆதிக்கத்தின் காரணமாகவும் புத சூரிய ஆதித்த யோகத்தின் காரணமாகவும் உங்களுக்கு இன்று நன்மைகளே நடைபெறும். கடகராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். அதே நேரத்தில் உங்களுடைய ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்ப்பதனாலே சகல தோஷங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடலாம். எனவே தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கின்றது. தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீங்கள் கேட்ட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும், தொகையும் வந்து சேரும். உத்தியோகத்தில் கூட சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். விரும்பிய இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் சூரியன் 8இல் இருப்பதால் அரசியல்வாதிகளிடமோ அல்லது அரசு சார்ந்த மக்களிடமோ கொஞ்சம் கவனத்தோடு பழக வேண்டும். என்ன இருந்தாலும் இன்று கிழமை செவ்வாய். முருகப்பெருமானை வழிபடுவதோடு அருகில் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த மலைகளையும் வலம் வருவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. எனவே சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். இடம் வாங்குவது அல்லது வாங்கிய இடத்தை வீடு கட்டுவது, கட்டியை விட்டு பழுது பார்ப்பது போன்று பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கவனம் செலுத்துவீர்கள். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் என்னதான் உழைத்தாலும் சேமிக்க இயலவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல வாய்ப்பும் வரப்போகிறது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, குடும்ப ஒற்றுமை கூடும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவதில் இருந்த தடைகள் அகலும். செவ்வாய் 9இல் இருக்கின்ற பொழுது சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வர வேண்டும். குறிப்பாக தந்தை பெற்றோர் வழியில் உங்களுக்கு இருந்த விரிசல் அகலும். அவர்களுடைய ஒற்றுமை பலப்படும். உங்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். 2இல் கேது இருப்பதால் ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது என்பதால் வாக்கு கொடுக்கும் முன் சிந்திப்பது நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள். இன்று வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அஷ்டமத்திலே செவ்வாய் இருப்பதால் வளர்ப்பு பிராணிகளிடம் கவனமாக இருப்பதோடு வழியில் செல்கின்ற பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். செல்போன்களை பேசிக்கொண்டு தெருவில் சென்றால் ஏதேனும் சிக்கல்கள் வரலாம். அதே நேரத்தில் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் உண்டு. என்ன இருந்தாலும் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு குறையும், கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். மலைவளம் வருவது உங்களுக்கு மகத்துவம் தரும். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு வித்திடும். அதே நேரத்தில் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களாக இருந்தால் புதிய பொறுப்புகள் வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தனிப்பட்ட பதவி உயர்வு தானாகவே கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, அலுவலகத்தில் இருந்த இதுவரை உங்களுக்கு ஒத்துவராமல் இருந்த சக பணியாளர்களும் இன்று உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைய இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் கந்தப்பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் குரு சொந்த வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். அவரோடு 6க்கு அதிபதி சுக்கிரன் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. 6ஆம் இடம் என்பது எதிர்ப்பு, வியாதி, கடன். அதற்குரிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே உங்களுக்கு இன்று மறைமுக எதிர்ப்புகள் கொடிகட்டி பறக்கும். அதே நேரத்தில் ஏதேனும் திடீர் வியாதிகள் உங்களை தாக்கலாம். கடன் சுமையும் கூடிக்கொண்டே போகும். ஒரு கடனை அடைக்க மற்றொருவரிடம் கடன் வாங்குவீர்கள். அதை அடைக்க வேறொரு கடன். இப்படி சங்கிலித்தொடர் போல கடன்கள் வரலாம். தொழிலில் மிக மிக விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. உத்தியோகத்தில் கூட உங்களிடம் கொடுத்த பணிகளை நீங்கள் சக ஊழியர்களிடம் யாரிடமேனும் கொடுத்தால் அது நடைபெறாமல் போவது மட்டுமல்ல, மேலதிகாரிகளின் கோபத்துக்கும் ஆளாக நேரிடும், கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. விரயங்கள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். இதுவரை சேர்த்த சேமிப்புகள் இப்பொழுது கரையலாம். இடமாற்றங்கள் திடீரென வரலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் நினைக்க இயலாத, நீங்கள் விருப்பமில்லாத இடத்திற்கு உங்களை மாறுதல் செய்ய முன் வருவார்கள். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெறும் நாள். திடீர் வரவு உங்களுக்கு உண்டு. கடனுதவி கேட்டு நீங்கள் உத்தியோகத்தில் உள்ள மேலதிகாரிகளுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். மாமன் மைத்துன் வழியில் ஒத்துழைப்புகள் உண்டு. குடும்ப ஒற்றுமை பலப்படும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். 2இல் குரு இருப்பதால் பொருளாதார நெருக்கடி அகலும். பணப்பற்றாக்குறை தீருகின்ற நாள் இந்த நாள்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் கூட பணி நிரந்தரமாகவில்லையே, பல வருடங்களாக வேலை பார்க்கிறோமே என்று நீங்கள் நினைத்தால் இன்று பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரலாம். பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சிக்கல்களும் சிரமங்களும் அகலும். பொதுவாக குரு ஜென்மத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அருகில் இருப்பவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.